இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ண போகிறேன்னா, நான் சிக்கன் தான் சமையல் பண்ண போகிறேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து பாருங்கள். வாங்கிட்டு சிக்கனை கழுவலாம். நான் சிக்கனை கழுவிட்டு வைக்கிறவங்க உங்கள் மீட் பண்ணுறேன், சரிங்களா? அது வரைக்கும் வெயிட் ஃபாலோ மீ. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். துணியை உடிச்சிட்டு இதை கட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு பின்ன அதில் சிக்கன் குழம்பு வைக்கணும். உருளைக்கிழங்கு ஒரு போட்டுருவோம். இது நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணிட்டோம்னா சிக்கன் குழம்பு வேறு லெவலாக இருக்கும். ப்ரௌன் கலர் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோங்க? தக்காளி, 1.5 வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை கட் பண்ணிட்டு நமக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீ அரைச்சிடலாம். பேஸ்ட் ஆக்கி ஜார் எடுத்தாச்சு. வாங்க மசாலா அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு பண்ணுற கேட்டால் மல்லி இலையில், தனியா இலையில், புதினா எல்லாம் அப்படின்னு அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பாருங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மசாலாவும் ரெடி. வெறும் ஜீரகம் மசாலாவை ஊற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவசர சமையல், சரிங்களா? மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், தனியா பவுடர், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் உப்பு. மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம சிக்கன் கழுவிட்டு சிக்கனை போட்டுருவோம். நீங்கள் என்னைக்காச்சும் அவசர அவசரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு டெய்லி இப்படி தான் ஆகும். இதை நம்ம 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். கழுவி வச்சுக்கலாம். இது வேகம் சரியாகவும் சப்பாத்தியும் பண்ணணும். இன்றைக்கி பட்டுன்னு டக்குன்னு ஒரு சமையல், அவசர சமையல், நேச்சுரல் சமையல். இன்றைக்கி அரிசி வச்சாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றினா நல்லா தயிர் ஊற்றினா நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிரேவியெல்லாம் எழுதுங்களா. ஒரு ஸ்பூன் தயிர் நல்லா பாருங்கள். மூடி வச்சிடணும். இப்போ ஜாக்கிரதை தண்ணி வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கட்டியாக சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி, சூடு சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு போட்டுடலாம். போட்டுட்டு இப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டு. அதுக்கப்புறம் அதை வச்சு மூடிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு மாவும் பசைச்சாச்சு. 5 நிமிஷம் ஆச்சு மாவு பசைறதுக்கு. நீங்கள் வாங்க சப்பாத்தியும் பண்ணிடலாம். 4 சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். மீதி மாவு நாளை காலையில் சப்பாத்திக்காக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். நாளை காலையில் சப்பாத்தி சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோறு வடிச்சிட்டு எடுத்துட்டு சோறை வடிச்சிடலாம், சரிங்களா? சோறை வடிச்சாச்சு. இந்த வேர்வை பார்த்தீங்களா, அவ்வளோ வெக்கையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாவு இப்போ தானே பிசைஞ்சதுனால இப்படி 2-3 தடவை இப்படி வச்சு இப்படி உருட்டி எடுத்தால் பார்த்தீங்கன்னா வரும். நல்லா இப்படி கட்டையில் வச்சு இப்படி தேய்க்கணும். தேய்ச்சி தானே அப்படியே உருண்டு வரும். நம்ம அதை மாற்றி போடணும், திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு மாவு விட்டு தேய்ச்சிக்கணும். சிக்கன் குழம்பு எங்கே இருந்துச்சு அங்கே போட்டாச்சு. சிக்கன் குழம்பு இந்த அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு. சப்பாத்தி மாற்றி போட்டுட்டேன். மாற்றி போட்டுட்டு கொஞ்சம் துணியால் அமுக்கணும். 4 பக்கமும் நல்லா வெந்து ஒரே போல் பூ மாதிரி எங்கேயுமே கரியாது. நல்லா சூப்பராக அப்படியே வெந்து வரும். எவ்வளோ செய்யணுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஈவனாக ஒன்று பார்த்தீங்களா? வச்சிடலாம். 3 சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சப்பாத்தி கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். அது கீ ஃபுல்லாக பின்னா ஒரு சண்டைக்கு வந்துடுவார்.
சிக்கன் பார்த்தீங்களா, நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டோம்னா அதனால இவ்வளோ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த வந்து நைட்டில் டின்னர் வெள்ளரிக்காய், இதையும் சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது வைக்கணும். இட்லி வச்சுட்டு போனேன். 5 இட்லி அவிச்சதில் 3 பையன் சாப்பிட 2 மிச்சம் வச்சுட்டாரு. மிச்சம் இட்லி செடிலாம் கழுவணும். இனி நமக்கு இந்த பாத்திரத்தை தேய்ச்சா வேலை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கொஞ்சோண்டு இந்த விஸ்கிக்கு சிக்கன் ரைஸ் வச்சுருக்கேன். இது வெந்த பின்ன ரொம்ப வேலை கம்மியாக தோசை கொஞ்சம் வேலை முடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு, கையையும் கழுவியாச்சு. நம்ம சாப்பிட வேலை. வாங்க எல்லோரும் நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு என்ன சாப்பாடு தருவாங்க, நேற்று நைட்டில் வச்ச சோறு அதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். ஏன்னா நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் பார்த்தீங்களா, அதனால் வந்து எனக்கு பழைய சோறு, தயிர், 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, இதில் வந்து சுண்டக்காய் வத்தல், சீனரி வத்தல், அப்பளம், மோர் மிளகாலாம் இருக்குது. இது நான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டக்குன்னு பட்டுன்னு ஒரு கிச்சன் குழம்பு. டாட்டா பை பை, சி யூ கிச்சன் கிரேவி. வா.